திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வெள்ளூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட துளுவ புஷ்பகிரி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப பள்ளியில் ஆங்கில வழி கல்வியை நிறுத்தி திடீரென தமிழ் வழி கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஒரு வார காலமாக மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாததால் வகுப்பறைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், திடீரென்று இந்த எந்த வழியில் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றம் செய்ததற்கான காரணம் என்ன? ஆசிரியர்கள் பற்றாக்குறையா, வேற ஏதேனும் காரணமா? அபிநயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வெள்ளூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட துளுவ புஷ்பகிரி என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 45 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் சந்தவாசல், ரெட்டிப்பாளையம், புஷ்பகிரி, சின்ன புஷ்பகிரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் பயின்று வருகின்றனர். கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பள்ளி அரசு நிதியுதவி பெறும் பள்ளியாக இயங்கி வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இந்த பள்ளி ஆங்கில வழி கல்வி பயின்று வந்த மாணவர்கள் தற்போது இந்த ஆண்டு ஆங்கில கல்வி இல்லை, தமிழ் வழி கல்வி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு தரப்பு, மற்றொரு தரப்பு பெற்றோர்கள் எங்களுக்கு தமிழ் வழி கல்வி வேண்டும் என்று இறங்கியுள்ளனர். கடந்த பள்ளி ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை மாணவர்கள் பள்ளிக்கு வரவில்லை. தற்போது பள்ளிக்கு மாணவர்கள் வர தொடங்கியுள்ளனர். ஒரு தரப்பு பெற்றோர்கள் ஆங்கில வழி கல்வி வேண்டும் என்றாலும் கூட மற்றொரு தரப்பு பெற்றோர்கள் எங்களுக்கு தமிழ் வழி கல்வியே வேண்டும். இருந்தாலும் கூட அந்த பள்ளியை முழுமையாக அரசு பள்ளியாக மாற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த பள்ளியில் போலீசார் குவிக்கப்பட்டது. இரு தரப்பு பெற்றோர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த பள்ளியை முழுமையாக அரசு பள்ளியாக மாற்ற வேண்டும், இந்த பள்ளியை முழுமையாக அரசு பள்ளியாக மாற்ற வேண்டும், முழுமையாக தமிழ் வழி கல்வி பயில வேண்டும் என்று தெரிவித்து வந்தனர். தற்போது நம்முடன் இந்த பள்ளிக்கு தனது சொந்த இடத்தை கொடுத்த அவரது உறவினர் ஒருவர் நம்முடன் உள்ளார். அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளும். ஒரு நிமிஷத்தில் பேசுங்க ஐயா. இந்த பள்ளிக்கு வந்து இடம் கொடுத்ததே எங்க அண்ணன் தான். இந்த பள்ளி அரசு பள்ளி ஆக வேண்டும் என்பதற்காக தான் 20 சென்ட் நிலத்தை தானமா கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருந்தும் இந்த பள்ளி இது நாள் வரைக்கும் அரசு பள்ளி இருக்குது. இந்த அரசு பள்ளி ஆகாதிருப்பது காரணம் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் இருக்கிற மீனா தான் வந்து அரசு பள்ளி ஆகாம தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அவங்க இந்த பள்ளி கட்டி ஊழல் பண்ணிட்டு அது மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த பள்ளி உடனடியாக எங்களுக்கு அரசு பள்ளி ஆகணும். ஏற்கனவே ஒரு உதவி ஆசிரியர் இருக்கிறாங்க. அந்த உதவி ஆசிரியர் திட்டிட்டு ஒரு 10ஆம் கிளாஸ் ஃபெயிலான பொண்ணை போட்டு பாடம் நடத்திருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயமே தெரியாது. குவாலிஃபைடு டீச்சர் வந்து தெரிஞ்சிட்டாங்க. இதுக்கு அதிகாரிகளும் உடந்தையா இருந்தாங்க. அதனால எங்களுக்கு உடனடியாக இந்த 2 டீச்சரும் எடுத்துட்டு பள்ளிக்கு புதிய ஆசிரியர்கள் நியமிக்கணும்னு கேட்டாங்க. இந்த பள்ளி இந்த கிராமத்தினுடைய பெற்றோர்கள் நம்மிடத்தில் தெரிவித்தனர். இந்த பள்ளியை முழுமையாக அரசு பள்ளியாக மாற்ற வேண்டும், முழுமையாக தமிழ் வழி கல்வியை பயில வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுவதால் சந்தவாசல் காவல் நிலையத்தின் சார்பாக சுமார் 5க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் போடப்பட்டுள்ளது. அபிநயா, மாணவர்களுக்கு எந்த வழி கல்வி விருப்பமோ அதை பயில வேண்டும் என்பதற்காகத்தான் குறிப்பிட்ட சில பிரிவை மட்டும் ஆங்கில வழி பிரிவாக மாற்றினார்கள். ஆனால் தற்பொழுது பெற்றோர்களுடைய கோரிக்கை வெவ்வேறாக இருக்கிறது. உடனடியாக கல்வித்துறை அதிகாரிகள் இதில் தலையிட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. விரிவான கள விவரங்களுக்கு நன்றி.